ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் யாரும் எதிர்பாராத அளவு சீமானுக்கு கிடைத்த மக்கள் செல்வாக்கால் தன்னைத்தானே செருப்பால் அடித்துக் கொண்டு சீமானிடம் மண்டியிட்ட தந்தி. இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இயல்பா அரசியல்ல என்ன நடக்குதோ அதை பத்தி பேசுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள். ஏன்னா அனைவருமே ஏதோ ஒரு கருத்தியலை மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு அந்த கருத்தியலுக்கு ஆதரவாகவோ இல்ல ஏதோ ஒரு கட்சியிடம் பெரிய அளவு பணத்தை வாங்கி கொண்டு அதுக்கு சொம்படிக்கிறதாகவும் தான் இருந்துட்டு வர்றாங்க. அந்த வகையில இங்க இயங்கக்கூடிய பல்வேறு பத்திரிகைகள் ஊடகங்கள் அனைத்துமே மக்கள் தலையில மிளகா அரைக்கிறதுக்கான வேலையை தான் ரொம்ப தெளிவா செய்துட்டு வருவாங்க. அதுல ஒருபடி மேல போய் மக்கள் அனைவரும் முட்டாங்கிற ரேஞ்சில இந்த தந்தி அந்த அளவு ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணும். அந்த வகையில தேர்தலுக்கு கரெக்டா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கருத்து கணிப்பு நாங்க எடுத்துக்கோங்கிற பேர்ல அப்பட்டமான ஒரு கருத்து திணிப்பு பண்ணிச்சு இந்த அயோக்கிய தொந்தி டிவி. அதுல நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 5% ஆதரவு தான் மக்கள் மத்தியில இருக்கிறதா கடைந்தெடுத்த ஒரு பொய்ய அப்பட்டமா பரப்பிச்சு. இதன் மூலமாக மக்கள் மத்தியில ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணி நாம் தமிழர் கட்சி வெறும் 5%க்கும் குறைவான செல்வாக்கு கொண்ட கட்சி தான், அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுனால ஒரு பயனும் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை மிகப்பெரிய அளவு ஏற்படுத்த முயற்சி செய்துச்சு. அன்றைய தினமே நம்ம தந்தியை வெளுத்து வாங்கியிருந்தோம் நம்மளுடைய ரகசிய ஓட்சன்ல. ஜூன் 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்ல நாம் தமிழர் கட்சி 5% தாண்டிடுச்சு அப்படின்னா தந்தி தன்னுடைய ஊடகத்தை இழுத்து மூடிட்டு பாம்பே போக ரெடியா அப்படிங்கிற ஒரு தரமான கேள்வியை நம்ம முன்வைத்திருந்தோம். இந்த சூழல்ல தேர்தல் நடந்து முடிந்து இப்போ பரவலா நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவாலை பல மடங்கு உயர்ந்ததாக பல்வேறு ஊடகவியலாளர்களும் அரசியல் டிராக்கர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை உணர்ந்த தொந்தி தன்னுடைய பத்திரிகையில இன்றைய தினம் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. அதுல நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வாக்குப்பதிவு குறைந்து போனது யாருக்கு சாதகம் அப்படின்ட்டு. அதுல இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை மறைத்து சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை போடாம செய்தி வெளியிடக்கூடிய இந்த தொந்தி இன்றைய தினம் சீமான் அவர்களுடைய புகைப்படத்தையும் போட்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு 4 முனை போட்டி நடந்திருக்கு அப்படிங்கறத அங்கீகரித்து இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலை விட கணிசமாக உயரும் அப்படிங்கிற ஒரு லைனையும் தன்னுடைய கட்டுரையில ஆட் பண்ணிருக்காங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களிடையே நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கு அப்படிங்கிறது அபரீதமாக இந்த தேர்தல் முடிவின் மூலமாக தெரியும் அப்படிங்கறத தந்தி உணர்ந்திருக்கு. இதன் காரணமாகவே கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இவர்கள் போட்ட கருத்து கணிப்பை இவர்களே செருப்பால் அடித்த விதமா இப்போ சீமானுடைய வாக்கு சதவீதம் உயர்வுன்னு போட்டிருக்காங்க. அப்போ களத்துல என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்படிங்கறத தொந்தி இப்போதான் உணர்ந்திருக்கு அப்படிங்கறத உணர முடியுது. இதன் மூலமாக இந்த தந்தி நிர்வாகம் சீமானிடம் மண்டியிட்டு இருக்கு அப்படிங்கறத அப்பட்டமா நம்மளால உணர முடியுது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விதமான கருத்துருவாக்கத்தை உருவாக்குறதும் தேர்தலுக்கு பிறகு மக்களின் மனநிலை சீமானுக்கு ஆதரவாக இருப்பதை தெரிந்து கொண்டு இப்ப உண்மையான கள நிலவரத்தை எழுதுவதும் இந்த மாதிரியான மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஊடகங்களை நிச்சயமாக மக்கள் வெறுக்கதான் செய்வாங்க அப்படிங்கறத இனியாவது இந்த தந்தி மாதிரியான ஊடகங்கள் உணரணும். இல்லனா இவர்களை மக்கள் முழுவதுமாக புறக்கணித்து இந்த ஊடக உலகத்திலிருந்து காணாமல் ஆக்குவார்கள் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.